ஓம் சாந்தி. 28/11/2023 முரளியின் கேள்வி பதில்கள். முதல் கேள்வி, மாயாவின் கிரகணம் எப்போது விடுபடும்? எப்போது விடுபடுமா? பாபா சொல்றாரு, 5 விகாரங்களை தானம் கொடுக்கும் போது மாயாவின் கிரகணம் விடுபடும். மாயனுடைய கிரகணம் உங்களை விட்டு போகணும்னா 5 விகாரங்களை தானமாக கொடுக்க வேண்டும். 2வது கேள்வி, எப்பொழுது அமைதி நிலைநாட்டப்படும்? மனிதன் தனது 5 விகாரங்களை கட்டுப்படுத்த வேண்டும். மேலும் அந்த பரமாத்மாவுடன் தொடர்பை இணைக்க வேண்டும். அப்பொழுது அமைதி நிலைநாட்டப்படும். 3வது, நினைவு சொரூப சக்திசாலி ஆத்மாக்கள் எதை நினைவில் வைத்திருப்பார்கள்? நினைவு சொரூப சக்திசாலி ஆத்மாக்கள் எதை நினைவில் வைத்திருப்பார்கள்னா, பாபா சொல்றார், நத்திங் நியூ, எதுவும் புதியது இல்லை என்பதை நினைவில் வைத்திருப்பார்கள். 4வது, உண்மையான அன்பான புத்தியுடையவரின் அடையாளம் என்ன? தேகம் மற்றும் தேக சம்பந்தங்கள் அனைத்தையும் மறந்து ஒரு தந்தையின் நினைவில் இருப்பார்கள். அவர்கள்தான் உண்மையான அன்பு புத்தியுடையவர்களுடைய அடையாளம் ஆகும். 5வது, எப்பொழுது வரதானங்களின் உணர்வு ஏற்பட்டு கொண்டே இருக்கும்? மற்றவர்களை திருத்துவதற்கு பதிலாக, அதாவது மற்றவர்களை கரெக்ஷன் செய்வதற்கு பதிலாக தந்தையின் கனெக்ஷன் தொடர்பை இணைத்து கொண்டீர்கள் என்றால் வரதானங்களின் உணர்வு ஏற்பட்டு கொண்டே இருக்கும். வரதானங்களுடைய அந்த அனுபவம் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். fill in the blanks. சர்வ வியாபி என்று கூறுவது என்றால் டேஷ் ஆகும். தந்தையை நிந்தனை செய்வது அல்லது தந்தையை இழிவுபடுத்துவது ஆகும். 2வது, முதலில் டேஷ் மட்டும் வணங்கும் பக்தி இருந்தது. முதலில் அவ்விபச்சாரி, அதாவது ஒருவரை மட்டும் வணங்கும் பக்தி இருந்தது. 3வது, அனைத்தும் டேஷ் ஆதாரத்தில் இருக்கிறது. அனைத்தும் தூய்மையின் ஆதாரத்தில் இருக்கிறது. 4வது, டேஷ் ஆகி டேஷ் செய்ய வேண்டும். சிவசக்தியாகி உலகத்திற்கு நன்மை செய்ய வேண்டும். 5வது, முயற்சினால்தான் டேஷ் கிடைக்கிறது. முயற்சினால்தான் பிராப்தி கிடைக்கிறது. அச்சா. ஓம் சாந்தி. தேங்க்யூ பாபா.